ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ பார்ட் 11 வீடியோ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following statement is true concerning human blood? Option A, a blood of all normal humans contains red and white cells, platelets and plasma. Option B, some human population normally lack the ability to produce plasma. Option C, proteins are not normal components of human blood. Option D, all of the above. Answer, option A, the blood of all normal humans contain red cell and white cell, platelet and plasma. இப்போ இதில் இல்லைன்னா வாட் இஸ் த்ராம்போசைட்டோபீனியா, வாட் இஸ் பேன்சைட்டோபீனியா, வாட் இஸ் லியூக்கோபீனியா, அதோட நார்மல் லெவல்ஸ்லாம் கேட்கலாம். இப்போ ஆர்பிசினா அதோட நார்மல் லெவல் 4.5 to 6 million per mm3. டபிள்யூபிசினா 4,000 to 11,000 cells per mm3. அப்புறம் பிளேட்லெட்னா என்ன, 1,50,000 to 4,00,000 cells per mm3. இப்போ பிளேட்லெட் லெவல் ரெடியூஸாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் த்ராம்போசைட்டோபீனியா. பேன்சைட்டோபீனியானா ஆர்பிசி லெவல், டபிள்யூபிசி லெவல், பிளேட்லெட் லெவல் எல்லாமே ரெடியூஸாக இருக்கும். தட் இஸ் கால்ட் பேன்சைட்டோபீனியா. இதே ஆர்பிசி லெவல் மட்டும் ரெடியூஸாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அனீமியா. இதே டபிள்யூபிசி லெவல் மட்டும் ரெடியூஸாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் லியூக்கோபீனியா. இந்த மாதிரிலாம் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா காமனாக ஆன்டிகொயாகுலண்ட் வந்து பிளட் ஸ்டோரேஜ்க்கு எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் சிபிடிஏ. that means citrate phosphate dextrose adenine, CPDA. அப்புறம் என்ன கேட்கலான்னா பிளட் ஸ்டோரேஜ், இப்போ பேக்டு ரெட் பிளட் செல்னால் அதோட ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 2 to 6 degree Celsius. அதை எவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா 35 to 42 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்புறம் 1 unit பிஆர்பிசி போட்டோம்னா எவ்வளோ ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 1 gram. இதே பிளேட்லெட் வந்து ஒரு பிளேட்லெட் அட்மினிஸ்டர் பண்ணால் அப்போ எவ்வளோ பிளேட்லெட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், 5,000 to 10,000 cells per mm3 லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஸ்டோரேஜ் டைம் பார்த்தோம்னா பிளேட்லெட்க்கு அப் டு 5 days வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். இதோட ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 20 degree to 24 degree Celsius. அப்புறம் எஃப்எஃப்பி பற்றி பார்க்கணும். எஃப்எஃப்பியில் பார்த்திங்கன்னா எஃப்எஃப்பியோட இன்ஃபியூஷன் டைம் வந்து வித்தின் 30 minutes தான். எஃப்எஃப்பினா என்ன, அதில் வந்துட்டு பிளேட்லெட் இருக்காது. எஃப்எஃப்பி கண்டெயின் நாட் ஹாவ் பிளேட்லெட்ஸ். ஓகே. செகண்ட் கொஸ்டின், எரித்ரோசைட் இஸ் அனதர் நேம் ஃபார் ஆப்ஷன் ஏ பிளேட்லெட், ஆப்ஷன் பி ஒயிட் செல், ஆப்ஷன் சி ரெட் செல், ஆப்ஷன் டி all of the above. Answer, option C red cell. Third question, the relatively clear liquid medium which carries the other cells of blood is called option A plasma, option B antibody, option C lipid, option D all of the above. Answer, option A plasma. Fourth question, the procedure the nurse would use to suction on a newborn baby would be option A simultaneously nose and mouth, option B first suction the nose, option C first suction the mouth, option D none of these. ஃபஸ்ட்டு நியூபார்ன் பேபிக்கு சக்ஷன் மவுத்தில் போடுவாங்களா இல்லை நோஸ்லையா இல்லை ரெண்டையும் சைமல்டேனியஸாக பண்ணுவாங்களா, இதுதான் கொஸ்டின். ஆன்சர், ஆப்ஷன் சி ஃபஸ்ட் சக்ஷன் த மவுத். இது நீங்கள் எம்க்கு அடுத்து தான் என் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வருது. ஸோ ஃபஸ்ட்டு சக்ஷன் த மவுத், தென் ஒன்லி நோஸ். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபிஃப்த்து கொஸ்டின், எ டேர்ம் பேபி which have hypoglycemia, blood glucose level will be option A less than 20 mg per dl, option B
less than 30 mg per dl. Option C, less than 50 mg per dl. Option D, less than 70 mg per dl. Answer option C, less than 50 mg per dl. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்போகிளைசிமியாவுக்கு இப்போ லெஸ் தென் 45 mg per dl இருந்தாவே தட் இஸ் ஹைப்போகிளைசிமியா. அதுதான் கரெக்டான ஆன்சர். இங்கே அந்த ஆன்சர் இல்லாதனால இங்கே 50 இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எந்தெந்த பேபியில் ஹைப்போகிளைசிமியா போகும் அப்படின்னு பார்த்தா, இப்போ மதருக்கு வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருந்து பேபி அவங்களோட பேபி வந்து ஹைப்போகிளைசிமிக் போகிற சான்சஸ் இருக்குது. இல்லை இப்போ எஸ்ஜிஏ பேபி, ஐயூஜிஆர் பேபி அப்படின்லாம் இருந்தால் மேபி சான்ஸ் ஃபார் they get hypoglycemia. Sixth question, who is father of microbiology? Option A, Robert Koch. Option B, Lister. Option C, Anton van Leeuwenhoek. Option D, Louis Pasteur. Answer option C, Anton van Leeuwenhoek. இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். இப்போ ராபர்ட் கோச்ங்கிறவர் என்னென்னா, ராபர்ட் கோச் வந்து ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி அண்ட் ஆல்சோ ஸ்டெய்னிங் டெக்னிக் கண்டுபிடிச்சது ராபர்ட் கோச் தான். இப்போ லிஸ்டருங்கிறது ஜோசப் லிஸ்டர், அவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஆன்டிசெப்டிக் சர்ஜரி. ஆண்டன் வான் லியூவன்ஹாக் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி. அந்த சேம் டைம் லூயி பாஸ்டர் வந்து வேக்சின்கிற வேர்டை கண்டுபிடிச்சவர் லூயி பாஸ்டர். அட் த சேம் டைம் பாஸ்சுரைசேஷன் ஆஃப் மில்க், அதுக்கு ஆன்சர் லூயி பாஸ்டர். செவன்த் கொஸ்டின், which vitamin is not fat soluble? Option A, vitamin A. Option B, vitamin K. Option C, vitamin C. Option D, vitamin D. Answer option C, vitamin C. இப்போ ஃபேட் சாலிபிள் விட்டமின் அப்படின்னா ADEK, அதை தவிர ரெண்டு இருக்கிறது BC, அது ரெண்டும் வாட்டர் சாலிபிள் விட்டமின். எய்த் கொஸ்டின், the nurse is preparing to administer exogenous surfactant to a premature infant who has respiratory distress syndrome. The nurse prepares to administer the medication by which route? Option A, subcutaneous. Option B, intramuscular. Option C, intradermal. Option D, intratracheal. Answer ஆப்ஷன் டி, இன்ட்ராட்ரக்கியல். பேபி வந்து இன்டுபேட் பண்ணிட்டு தான் அந்த சர்ஃபாக்டன் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா பேபி 26 வீக்ஸ் ஜெஸ்டேஷனல் ஏஜ்லேயே வந்து இந்த சர்ஃபாக்டன் வந்து லங்ஸில் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். பேபி க்ரோ ஆக ஆக கொஞ்சம் சர்ஃபாக்டன் லெவல் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ப்ரீமெச்சூராக பேபி டெலிவரி ஆகும்போது சர்ஃபாக்டன் லெவல் ரெடியூஸாக இருக்கனால தான் பேபிக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் வரும். சர்ஃபாக்டன் இஸ் ஏ பாஸ்போலிபிட். இந்த சர்ஃபாக்டனோட மெயின் ரோல் என்ன அப்படின்னா டு ப்ரிவெண்ட் லங் கொலாப்ஸ். நைன்த் கொஸ்டின், அண்ட் ஓப்பன் இன்சுலின் வயல் should be discarded after option A, 1 week of opening. Option B, 15 days of opening. Option C, 10 days of opening. Option D, 1 month of opening. Answer option D, 1 month of opening. 10th question, the nurse plans care for a client diagnosed with end stage renal disease, ESRD. Which assessment findings does the nurse expect to find documented in the client's medical record except? Option A, anemia. Option B, tachycardia. Option C, edema. Option D, oliguria. Answer option B, tachycardia. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் எக்ஸப்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டக்குன்னு வந்து தெரிஞ்ச ஆன்சர் ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு டக்குன்னு போட்டுருவோம். ஸோ தெரிஞ்சிருந்தால் கூட இதில் தப்பு மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் விச் ஒன் இஸ் ட்ரூ, விச் ஒன் இஸ் ராங், இந்த மாதிரி கூட கேட்கலாம். 11th கொஸ்டின், ஐடென்டிஃபை த இமேஜ். ஆப்ஷன் ஏ, பென்ரோஸ் ட்ரெயின். ஆப்ஷன் பி, டிவோல் ட்ரெயின். ஆப்ஷன் சி, ஜேபி ட்ரெயின். ஆப்ஷன் டி, ரிமோவாக் ட்ரெயின்.
Answer option C, JP drain. That means Jackson Prot drain. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா டு ட்ரெயின் த ஃப்ளூயிட் ஃப்ரம் த wound ஆஃப்டர் சர்ஜரி. சர்ஜரிக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன இன்சிஷன் போட்டு சர்ஜரி சைட்க்கு பக்கத்தில் ஒரு சின்ன இன்சிஷன் மேக் பண்ணி இந்த ஜேபி ட்ரெயினை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 12th கொஸ்டின். இன் பிலோ இமேஜ் த ஸ்கேல் இஸ் யூஸ்டு டு அசஸ் ஆப்ஷன் ஏ நாலேஜ், ஆப்ஷன் பி கான்சியஸ்னஸ், ஆப்ஷன் சி ஹியரிங், ஆப்ஷன் டி பெயின். ஆன்சர் ஆப்ஷன் டி பெயின். 13th question. First line drug of choice for a client recently diagnosed with rheumatoid arthritis is option A NSAID, option B local anesthetics, option C opioid analgesics, option D all of the above. Answer option A NSAIDs, non-steroid anti-inflammatory drugs. 14th question. Age related hearing loss is known as option A otitis media, option B presbycusis, option C presbyopia, option D otosclerosis. Answer option B presbycusis. இப்போ இதில் ஆடிட்டிஸ் மீடியானா என்ன? இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த மிடில் இயர். presbyopia that is age related vision loss. இது autosclerosisனா ear inability to amplify the sound. 15th question. The complications of Stevens-Johnson syndrome includes option A untreated sepsis, option B keratoconjunctivitis, option C conjunctival retraction, option D corneal lesion. இதில் ஏபிசி மூணுமே வரும். செகண்ட் ஒன் வந்து பிசிடி, தேர்ட் ஒன் வந்து ஏசிடி, ஃபோர்த் ஒன் வந்து ஏபிசிடி. ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர்த் ஏபிசிடி. தட் மீன்ஸ் ஆல் ஆஃப் தி எபோவ். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரோம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் எ மெடிக்கல் எமர்ஜென்சி அண்ட் ஆல்சோ இட் இஸ் எ ரேர் அண்டு சீரியஸ் டிஸார்டர் ஆஃப் ஸ்கின் அண்டு மியூக்கஸ் மெம்பரைன். ஸ்டார்டிங்கில் ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயின்ஃபுல் ரேஷஸ் வந்து பிளிஸ்டராக ஹோல் பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இது எதனால் வரலாம் அப்படின்னு பார்த்தா மெடிக்கேஷனோட அலர்ஜினால் வரலாம். அலர்ஜிக் ரியாக்ஷன் டு மெடிக்கேஷன். 16th question. The National Institute of Virology and Serum Institute of India is located in. Answer option B Pune. 17th question. In which disease the term used for black death? Option A Kala Azar, option B breakbone fever, option C enteric fever, option D plague. Answer option D plague. இங்கே காலா அசாருங்கிறது black sickness. காலா அசார் இஸ் அதர்வைஸ் known as black sickness. இப்போ பிரேக்போன் ஃபீவர் அப்படின்னா தட் இஸ் கால்ட் டெங்கு. என்ட்ரிக் ஃபீவர் இஸ் ஆல்சோ known as டைஃபாய்டு. இப்போ பிளேக்னா தட் இஸ் பிளாக் டெத். 17th question. The enzyme study that is most specific to myocardial infarction is option A SGOT, option B SGPT, option C LDH, option D CPKMB. Answer option D CPKMB. 19th question. Anemometer is used to measure option A air velocity, option B air temperature, option C air pollution, option D humidity. Answer option A air velocity. 20th question. The average submentovertical diameter is option A 9.5 cm, option B 10 cm, option C 11.5 cm, option D 13.5 cm. Answer option C 11.5 cm. Okay friends, thank you. இந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்
வந்து ஷேர் பண்ணலாமா இல்லை ஒன்லி ஆன்சர் மட்டும் ஷேர் பண்ணலாமான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.